எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் திரைப்படம் சக்ஸஸ் மீட். இது ஒரு சர்ரியல் மொமெண்ட்டாக இருக்குது எனக்கு நிஜமாவே. நான் பண்ண படங்கள்லேயே முதல் படம் சக்ஸஸ்ன்னு வந்த வார்த்தை இந்த படத்துக்கு தான். ஒரு படத்தை பண்ணி முடிச்சாச்சு, அது மக்களுக்கு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க். அதில் ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க்த்தாக எங்களுக்கு இருந்தது சக்தினா. சக்தினாவோட பேனர் வந்தாலே இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 11 படத்தில் 6 படம் அவர் கொடுத்தது பெரிய ஹிட்டு. ஸோ அவரோட பேனர் வந்தாலே நம்பி போய் பார்க்கலான்ற ஒரு பேர் வந்திருக்கு. அந்த வகையில் போன வருஷமும் ஒரு படம் என்னோடது கண்ணகி அவரோட பேனரில் ரிலீஸ் ஆச்சு. இந்த வருஷமும் ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்ததாக தயாரிப்பாளர்கள் லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ், தேங்க்யூ சௌந்தர்யா மேம், தேங்க்யூ கணேஷ்மூர்த்தி சார், ரஞ்சித் அண்ணா, லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூண்ணா. நிறைய விதத்தில் இயக்குனராக, தயாரிப்பாரா, ஒரு மனிதராக நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்க்குறவர். மெயின் பர்சன் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஜெய்குமார். ஜெய்யும் நானும் நான் ஆடியோ லான்ச்லேயே சொன்னேன் எப்படி சந்திச்சோன்னு. இந்த 2 வருஷ பயணத்தில் அதிகமாக நான் ஜெய் கிட்டேருந்து கேட்ட வார்த்தை டென்ஷனாக இருக்கு கீர்த்தி அப்படின்னு. நானாக தான் கால் பண்ணுவேன், என்ன நடக்குது ஜெய், எப்படி போயிட்டுருக்கு, ஆடிஷன் நடக்குதா, ஒரே டென்ஷனாக இருக்கு கீர்த்தி. அதுதான் பார்த்துக்கலாம் ஜெய், பார்த்துக்கலாம் ஜெய். 2 வருஷம் நான் அதிகமாக அவர்கிட்ட சொன்னது பார்த்துக்கலாம் ஜெய், அவர் என்கிட்ட சொன்னது இந்த வார்த்தை. ஒன்று நான் நம்பினது என்னன்னா, இந்த கதை, இதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் அவங்களோட பயணத்தை அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எங்கே போய் சேரணும்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு உண்டான 100% உழைப்பு நம்ம கொடுத்தாகணும் இந்த நொடியில், இந்த நிமிஷத்தில். அதை பற்றி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு தான் நான் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லுவேன். அவரும் அதை நம்பினார். அப்படி தான் நாங்கள் எல்லாருமே ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எங்களோட 100% இந்த படத்துக்கு கொடுத்துருக்கோம். அதுதான் இன்னைக்கு ஜனவரி 31ஆவது நாள் 2024 இங்கே சக்ஸஸ் மீட்டில் நின்றுட்டுருக்கோம். எல்லாம் கொடறதுக்கு சக்ஸஸ்னால. ஸோ அதுதாங்க நான் நம்பின ஒரு பெரிய விஷயம் இந்த படத்தோடது. அதுதான் படத்தில் வர ஒரு டைலாக், கடைசி டைலாக், இந்த வானத்துக்கு அடியில் மரம், செடி, கொடி, மனிதர்கள், மிருகங்கள் எல்லாரும் சமம்தான். அந்த வசனத்தை மக்கள் இவ்வளோ அருமையா அன்பா ஏற்றுக்கிட்டு கொண்டாடுறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னோட ஒரு மெயின் தாட் அது எப்போவுமே எல்லாரும் சமம்தான், மிருகங்களும் உட்பட்டு எல்லாரும் சமம்தான். ஸோ அந்த விதத்தில் இது ஒரு பெரிய 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 வெற்றி. படமாக மட்டும் இல்லை, ஒரு ஹியூமனிடேரியன் பேசிஸாகவே ஒரு பெரிய வெற்றின்னு நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.